ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் சீவிக்கொண்டு இருந்தேன், மொரமொரவென்று மரங்கள் எங்கோ சரிய. காதல் சற்றே தலைகீழானது. நீர் இருக்கும் இடத்தில் தழைக்கும் வேரல்ல, வேர் இருக்கும் இடத்தில் சுரக்கும் நீர். நாம் எல்லோரும் சுமை தூக்கிகள்தான். நினைவில் ஊடாடும் குழந்தமையை, அழுது தீர்க்க முடியாத மரணங்களை, பிரிந்து சென்றவர்களின் காலடி ஓசைகளை, நமக்கிழைக்கப்பட்ட துரோகங்களை, தெரிந்தே செய்த பாவங்களை, கோர முடியாத உரிமைகளை, மறுக்கப்பட்ட வாய்ப்புகளை, சில ரகசியங்களை, சில அவமானங்களை, இன்னும் சில சில சில. விறகு பொறுக்க சென்றிருந்தேன். அங்கு ஒரு பூ தன்னந்தனியாய் மலர்ந்து இருந்தது. நீயாவது என்னை பார்க்க வந்தாயே என என்னுடன் கை குலுக்கியது அன்று. மனதில் நினைத்து கொண்டேன், விறகிற்கு வந்த விஷயம் பூவுக்கு தெரியக்கூடாது என்று. நினைவுகளை சுமப்பது ஓர் தொழிலாக இருந்தால் என் ஆண்டு வருமானம் 1000 கோடி. தனிமை ஒருபோதும் என்னை தனியாக விட்டதே இல்லை. தினமும் மனம் எதையாவது நினைத்து புலம்ப ஆரம்பித்த உடனே எங்கே இருந்தாலும் தவறாமல் வந்து என்னோடு சேர்ந்து கொள்கிறது. ஒரு நாள் வாழ்க்கையை பற்றியும், ஒரு நாள் குடும்பத்தை பற்றியும், ஒரு நாள் குடும்ப பொறுப்பை பற்றியும், ஒரு நாள் காதலை பற்றியும், ஒரு நாள் கனவை பற்றியும் மனம் புலம்பல் செய்ய நினைத்தாலே தனிமை ஓடோடி வந்து துணைக்கு நின்று விடுகிறது. தனிமைக்கு எப்போதும் என்னை தனியாக விடுவதில் விருப்பமே இல்லை. பொறுமையாக இருங்கள் நண்பர்களே. உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்தே சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியவர் மிகச்சிறந்த எழுத்தாளன் இறைவன். தன் மீது தவறின்றியும் தண்டிக்கப்பட்ட குழந்தை பொறுமையுடன் பொய் சொல்ல பழகி கொண்டது. வரமாட்டார்கள், வாழ பழகு என சொல்லுவது உயிருடன் உள்ளவர்களை. அவங்க எங்கேயும் போகல, உன் கூடையே தான் இருக்காங்க என்பது இறந்தவர்களை பற்றி. ஸோ ஏமாற்றும் உலகமும் ஏமாளி நெஞ்சமும் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க நண்பர்களே. முதல் முறை நீ ஊருக்கு போனபோது இந்த சிறிய பிரிவை எப்படி தாங்குவதென கண்ணீருடன் ரயிலடியில் நின்றாய். 2ஆம் முறை நீ ஊருக்கு போனபோது சீக்கிரம் வந்துவிடுவேன் என புன்னகையுடன் கைகளை பற்றி குலுக்கினாய். படிக்கு அம்மா. இருப்பதற்கென்று வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம். இதுதான் நிஜம். புறாக்கள் வளர்க்கும் எதிர்வீட்டுக்காரன் எங்களிடம் இருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரத்தை. நீங்கள் உங்களுக்காக வாழ துவங்கும் போது உலகம் உங்கள் கண்முன் இருந்து மறைய துவங்கி இருக்கும். சந்தேகம் இருந்தால் ஏதேனும் கடற்கரை அலைகளுக்குள் இறங்கி பாருங்கள் நண்பர்களே. ஒரு பெண்ணின் அதிகபட்ச மனக்குமரல் எப்படி இருக்கும் சொல்கிறேன். அந்த 3 நாள் என் பாட்டி மாட்டுத் தொழுவத்தில் உறங்கினாள். என் அம்மா சமையலறையில் உறங்கினாள். நான் தனி அறையில் உறங்குகிறேன். என் மகளாவது அவள் கணவனோடு உறங்கட்டும், வலிகளை மறந்தபடி. ஒரு பெண்ணின் அதிகபட்ச குமரல் ஒரு 4-5 லைன்ல சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட வரிகள். பிடித்த கல்லூரிக்கு படிக்க வேறு ஊருக்கு செல்கிறாள் மகள். பஸ் நிலையம் வரை வந்து வழி அனுப்புகிறாள் அப்பாவும் அம்மாவும். விடாப்பிடியாக இருப்பதல்ல, விடைபெறும் போதும் உடனிருப்பது நல்ல அன்பு. வழியெங்கும் கலங்க வைக்கதும் நல்ல அன்புதான். உண்மையில் யாரும் யாரையும் நிரப்ப முடிவதே இல்லை. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டிக்கட்டையோடு உள்ள விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரை திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறைய. என்ன செய்ய, அன்பாக மட்டுமே பழகி பழக்கம் எனக்கு. அதனால் என்னவோ இத்தனை உடைதல் எனக்கு. எப்போதும் உதட்டில் ஒரு புன்னகையை மிச்சம் வைத்திருக்க வேண்டும் போல. ஏனென்றால் மனம் தளர்ந்து போகும்போதெல்லாம் அது எப்போதும் ஒரு தன்னம்பிக்கை தர உதவுகிறது. கவலைப்படாதே நண்பர்களே. உன்னை மட்டும் நீ நம்பு. உன்னிடம் பேசு, பிறருக்கு உதவு. பிரபஞ்சம் உங்களோடு இருக்கும்.
அம்மாவிற்கு தொலைக்காட்சி தெரியாது, சினிமா பாடல்கள் தெரியும். மொபைல் போன் தெரியாது, அதில் பேச தெரியும். வாசிக்கும் போது வாக்கியம் தெரியாது, வார்த்தைகள் தெரியும். ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி வாய்விட்டு படிப்பாள். அம்மாவுடனான நண்பகல் பொழுதுகளை அதன் மௌனத்தை தாளமாட்டாமல் தான் அதிகம் படித்தேன், அதிகம் பேசினேன். அம்மாவின் மௌனத்தை புரிந்து கொள்ளத்தான் நானும் மௌனத்தை பழகத் தொடங்கினேன். அம்மாவுக்காக இந்த வரிகள். விரும்பியதும் நான் தான், விளக்கம் தருவதும் நான் தான், விம்பி அழுவதும் நான் தான், வீணா போனது இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயேன். எதுவுமே வலிக்காதது போல் நடந்து கொள்பவர்கள், தடுமாற்றங்களை வெளியில் காட்டிக் கொள்ளாதவர்கள், முந்தைய நாட்களின் கனத்த எண்ணங்களை பெரிதும் தூக்கி சுமக்காமல் புன்னகையோடு புதுநாளை துவங்குபவர்கள் என உங்களுக்கு தெரிந்த தைரியமானவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம இல்லைன்னாதான் நம்மளோட அருமை தெரியும்னு சொல்றதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிற பொய்யுங்க. அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை உடனே தேடிக்குவாங்க. இதுதான் உண்மை நண்பர்களே. ராமேஸ்வரம் கடலை பார்த்து சதா குறைத்து கொண்டிருக்கிறது ஒரு எல்லையோர ரோந்து நாய். ஒருவேளை அதன் ஒளிரும் கண்களுக்கு தெரிந்திருக்க கூடும், பசிப்பிடமின்றி கடலில் அலைந்து கொண்டிருக்கும் உருவமற்ற எம் மக்களை. வாழ்க்கை நம்மை எங்கு அழைத்துச் சென்றாலும் அந்த பயணத்தை நம்புங்கள் நண்பர்களே. நிதானத்திற்காக மிகவும் போராடுபவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். முடிவே இல்லாத துயரத்தை அனுபவித்தவர்களை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அறியாத இடங்களில் எல்லாம் நம்பிக்கை வைத்து உடைந்து போனவர்களை ஏளனம் செய்யாதீர்கள். எவ்வளவு அன்பு வைத்தாலும் சில நேரங்களில் சிலருக்கு சலிப்பாகிறோம் அல்லது தவிக்க விடப்படுகிறோம் என்பதே உண்மையான யதார்த்தம் நண்பர்களே. யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் எல்லாவற்றிற்கும் தயாராக இருப்பதே நல்லது. யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. என் நிலைமைக்கு என் விதியே காரணம். முடிந்தவரை விதியுடன் போராடுவேன், இல்லை என்றால் விடை பெறுவேன். நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் புரியாது. இழந்துவிட்டு நிற்பவர்களுக்கே புரியும். அர்த்தம் மட்டுமல்ல, வலியும் கூட. வாழ்க்கையே போராட்டம்தான். ஒருவர் நம்மளை வார்த்தையால் காயப்படுத்தினால் அமைதியாக இருந்து வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு கொடுக்கும் பேரடி. குறை சொல்லும் மனிதரின் வார்த்தையில் பயந்து இருந்து விடாதே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.